சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணிக்கு ஆறுமுகத்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. இங்கே பூரணியும் நம்ம மலரும் சேர்ந்து ரெண்டு பேத்துக்கும் ஆரத்தி எடுத்து வரவேற்று உள்ளே வரவேற்றுறாங்க. ராஜாங்கம் சொல்கிறாரு, நீ அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் பாலும் பழமும் கொடுத்து சம்பிரதாயங்கள்லாம் செய் மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்பவே கோமா உள்ளே போய் உட்கார்றாரு. எல்லாரும் வந்து அங்கே உட்கார்ந்துருக்காங்க. மோகனா வந்து அவங்களுக்கெல்லாம் பாலும் பழம்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. உடனே அப்பத்தா வந்து, உங்களுக்கெல்லாம் எப்படி இப்படிலாம் பண்ண மனசு வந்துச்சு, என் பிள்ளைக்கு எப்படி இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் இதை வந்து வேணும்னே செய்யலை மாமா. அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணுற தப்பெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. அவராதான் ஏதோ உங்களுக்கு பார்த்து செய்கிறேன், பெரியர்த்த சம்பந்தத்தை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க, நானே உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நானும் சரின்னு சொன்னேன் மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், உடனே ராஜாங்க கோவப்பட்டு, நிறுத்தி, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நடக்கிறது வேற. சொந்த தம்பி ஒய் குடும்பமாச்சே, தங்கச்சி குடும்பமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட வச்சு குடும்பமாக இருக்கலாம்னு நினச்சா எல்லாத்தையும் கெடுத்துக்கிறவங்க போலையே. யாராவது இந்த ராஜாங்கம் விட்டு பிள்ளைகளும் ராஜாங்கமும் நல்லா இருக்கும்னு நினச்சிங்களா? உங்களுக்கெல்லாம் தேவை என்னோட பணம் தானே அப்படின்னு ராஜாங்கம் ரொம்பவே கோமா பேசுகிறாரு. சித்ரா வந்து, பெரியப்பா என்ன பெரியப்பா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சித்ரா சொல்லவும், நிறுத்து, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு ராஜாங்கம் ரொம்பவே கோமா பேசுகிறாரு. அப்புறம் ராஜாங்கம், சன்னாசி, இனிமே உன் பொண்டாட்டி பிள்ளைய பண்ண தப்புக்கு நீயே ஒரு நல்ல தண்டனையாக கொடு, தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு இங்கே ராஜாங்கம் ரொம்பவே கோமா சொல்லவும், சன்னாசி வேகமாக போய் சாட்டை எடுத்துட்டு வர்றாரு. இங்கே இந்த சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. வேணும் உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. சன்னாசி வந்து, உங்களெல்லாம் அடிச்சா உங்களுக்கெல்லாம் புத்தி வராதுடி, ஆத்தாள மகளுக்கும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு உங்களை அடிச்சா உங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, அதனால நீங்க பண்ண தப்புக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சன்னாசி அவரையே போட்டு அடிச்சுக்கிறாரு. இங்கிட்டு எல்லாரும் பதறாங்க, விடு சன்னாசி, ஏன் சன்னாசி இவளுக்கு பண்ண தப்புக்கு ஒன்று அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அப்பத்தாவும் சொல்றாங்க. அம்மா, இவளுகளாம் அடிச்சா திருந்த மாட்டாளுகம்மா, இவளுகளாம் திருந்துற ஜென்மமா, இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு எவ்வளோ தெனா விட்டா இந்த வீட்டை நிற்கிறாளுக. இங்க பாரு ஈஸ்வரி, இதுதான் உனக்கு கடைசி, இப்ப மட்டும் நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீ தமிழ்ச்செல்விய தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே கொட்டகையில அனுப்புனீங்க, இப்பவும் ஆத்தாள மகனும் சேர்ந்து பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கொட்டகையில போங்க அப்படின்னு சன்னசி ரொம்பவே கோமா பேசிடுறாரு. உடனே ஈஸ்வரி, என்னங்க எங்களை போய் எதுக்குங்க வந்து கொட்டகையில தங்க சொல்றீங்க, தப்பு பண்ணாதான் அதுக்குன்னு கொட்டகையில தங்க முடியுமா அப்படின்னு ஈஸ்வரி பேசுது. உனக்கு இதுக்கு மேல எதுவும் பேசுறதுக்கு வாய் இருக்காது பார்த்துக்க, ஒழுங்கு மரியாதையா கிளம்பு அப்படின்னு சன்னாசி ரொம்பவே கோமா சொல்லவும், ஈஸ்வரி வேகமா பெட்டி படுக்கையெல்லாம் எடுக்குது. அப்பதான் சொல்றாங்க, நம்ம அந்த ஏலக்காத்தாவும் சீலக்காரியும் சேர்ந்து தான் நம்ம புள்ள வாழ்க்கையை காப்பாத்திருக்காங்க. அவங்கள நம்ம நாள்தோறும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மனுஷ ரூபத்துல வந்து இப்போ நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்திருக்காங்க. தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லை அப்படின்னா அவ இன்னைக்கு நம்ம புள்ள வாழ்க்கை வீணா போயிருக்கும். இப்போ தமிழ்ச்செல்வியை நம்ம விவாகரத்து கொடுக்கணும், அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில கூட அவ பேரை போடாம நம்ம அவ்வளோ பண்ணோம். ஆனா அவ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாம நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அப்பத்தா வந்து தமிழ்ச்செல்வியை பத்தி பேசவும், இங்கிட்டு சாவித்திரி, அம்மா கொஞ்சம் நிறுத்துறியா, அவ ஏதோ பெரிய தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ ஒன்று ரெண்டு நல்லது பண்ணிட்டா அப்படின்னா நீ அப்படியே தியாகி பட்ட கொடுத்துருவ போலே அவளுக்கு. அவ பண்ண துரோகத்தெல்லாம் மறந்துட்டியா? வயிற்றுல துணியை வச்சு எல்லாத்தையும் எவ்வளோ அவமானப்படுத்தினா. அவன் அப்பைக்காரே நம்ம அண்ணனோட மான மரியாதைலாம் போற அளவுக்கு கேடுகட்ட வேலை பார்த்துருக்கான். அப்படிப்பட்டவளை போய் நீ என்னமோ பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாவித்திரி சொல்லுது. உடனே அப்பத்தான், அப்படி பார்த்தா நீங்கெல்லாம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுடி, நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்களாம் மன்னிச்சு போறது இல்லையா அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. ராஜாங்கம், விடுங்க, இதை பத்தி இனிமே யாரும் பேச வேணாம் அப்படின்னு ராஜாங்கத்தை தவிர்த்துட்டு போயிடுறாரு. இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் சேர்ந்து பெட்டிகை படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி வருதுங்க. இங்கே தாமரையும் சாவித்திரியும் வந்து, என்ன மதினி, பாவம் மதினி, நீங்க எப்படி அந்த கொட்டகையில இருக்க போறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்களை நினைக்கும் போதே அப்படின்னு இந்த தாமரையும் சாவித்திரியும் சேர்ந்துக்கிட்டு ஈஸ்வரியை கடுப்பேத்துதுங்க.
போங்க மதினி, ஏதோ உங்களுக்கு அண்ணன் பாவம் பார்த்து இந்த கொட்டகையை கொடுத்துச்சு, இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே இருப்பீங்களோ தெரியல அப்படின்னு இந்த சாவித்திரி வந்து நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கு. என்ன அத்தாச்சி, ரொம்ப ஓவரா பேசுறீங்க? நீங்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கொட்டகையில தானே இருந்தீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. சன்னாசி வராரு, என்ன இன்னும் அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க, போகலையா அப்படின்னு சன்னாசி சொல்லவும் இதுக ரெண்டும் சரி சரி மதினி நீங்க கிளம்புங்க அப்படின்னு சாவித்திரி வந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் சேர்ந்து பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கொட்டகையில பெட்டி படுக்கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்குங்க. கரெக்டாக அந்த பக்கம் தமிழ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வர்றாங்க. என்னடி என்ன பார்க்குற, என்னைய பார்த்தா உனக்கு சிரிப்பா தெரியுதா அப்படின்னு இந்த ஈஸ்வரி போய் தமிழை வம்பளுக்குது. அத்தை, எனக்கு ஒன்றும் இல்லத்த, நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களுக்கு இந்த இடமாவது கிடைச்சிச்சே, கொஞ்சமாவது சொந்த குடும்பத்துக்கு துரோகம் நினைக்காம இருக்கணுத்த. உங்களுக்கு அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அப்படிப்பட்டவங்க பொண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண பார்த்துருக்கீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு தமிழ் வந்துட்டு பேசுறாங்க. நல்லவங்க மாதிரி பேசினா மட்டும் பத்தாது, அது மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கறணும். என்கிட்ட ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் பேசுறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நானும் இருக்கேன். இப்போ உங்க வேஷமெல்லாம் எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து கோவப்பட்டு தமிழ் அடிக்க போகுது. சேது வந்துடுறாரு. என்னத்த யார் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஈஸ்வரி கையை பிடிச்சிடறாரு. என்ன சேது, ஓ பொண்டாட்டி அடிக்கவும் உனக்கு கோவம் வருது போலையே அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. ஆமாம், கோவம் வரதான் செய்யும். அவ இன்னைக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என் தங்கச்சியோட வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா குழி தோண்டி புதைக்க பார்த்தீங்க. என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தினவளை நீங்க அடிக்கணும்னு போனா நான் விட்டுருவேனா அப்படின்னு சேது பேசுறாரு. இங்க சித்ராவும் ஈஸ்வரி வாயை பிழந்துக்கிட்டு பாக்குதுங்க. கருப்பு வர்றாரு. அப்படி போடு மாப்பிள்ள, இவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாலும் புத்தி வராது அப்படின்னு கருப்பு சொல்றாரு. என்ன கருப்பு ரொம்ப வாய் நீளுது அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், சின்னம்மா கொஞ்சம் நிப்பாட்டுங்க, எதுக்கு நீங்க இவ்வளோ ஆவேசப்படுறீங்க, நீங்க இந்த குடிசையவாது காப்பாத்திக்கிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. இதை பார்த்துட்டு இந்த ஈஸ்வரி வந்துட்டு, இருடா எவ்வளோ நாள் நீ ஆடுறன்னு நானும் பார்க்குறேன், கூடிய சீக்கிரம் உங்கள் 2 பேரையும் பிரித்து உன்னைய நடுத்தருவில் நிற்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு ஈஸ்வரி வந்து சபதம் போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே தமிழ் கையை பிடிச்சி சேது கூட்டிகிட்டு போகிறத இங்கே வந்துட்டு நம்ம அப்பத்தா பார்க்குறாங்க. பாத்தியா மலரு, நம்ம சேதுவுக்கு பொண்டாட்டியை சொன்னதும் கோவம் வந்துடுது பாரு அப்படின்னு அப்பத்தா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கருப்பு வந்து சேதுவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மாப்பிள்ளை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரான். ஏதோ 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்தா அந்த சாமிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு கருப்பு வந்து பேசிக்கிட்டு அவர் கிளம்புறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.